லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திரு தியாகராஜன், 4500 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள்ங்கிறது எண்ணிக்கை அளவில் ரொம்ப பெரிய எண்ணிக்கையாக தெரிகிறது. என்ன சிக்கல்? ஏன் இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமலே இருக்கு? இது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் காரணமாக தலைமை ஆசிரியர் பணியிடம் நிரப்புவதில் சிக்கல் இருக்கு. இது கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் ஆசிரியர் நியமனங்களுக்கு தகுதி தேர்வு இருக்க வேண்டும் என்று சட்டத்தை சொல்லியிருக்கு. எந்த இடத்துலையும் பதவி உயர்வுக்கு என்று அது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் நீதிமன்றத்தில் ஒரு நீதியரசர் மகாதேவனுடைய அந்த வழக்கில் பதவி உயர்வுக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களுக்கெல்லாம் கட்டாய கல்வி சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்திருக்க வேண்டும், அது பதவி உயர்வுக்கும் என்று வந்ததன் அடிப்படையில் இது பல பேரை பாதிக்கக்கூடிய விஷயம். சட்டத்தில் இல்லாத அந்த நீதிமன்ற அந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதில் பல ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க. பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் திடீரென இந்த தீர்ப்பு அவர்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை பறிபோகிற நிலைமை வந்ததுனால அரசு அவர்களையும் கருத்திலே கொள்ள வேண்டிய அவசியத்தின் காரணமாக தொடர்ந்து நீதிமன்றத்திலே அது அரசு மேல்முறையீடாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு. அந்த வழக்கு கூட இப்போ இது 8ஆம் தேதி அதுக்கப்புறம் 16ஆம் தேதி மீண்டும் வழக்கு வருதுன்றாங்க. அந்த தேதியில் அதுக்குரிய நிலைப்பாடு நீதிமன்றத்தில் தெரிய வரும் என்று ஒட்டுமொத்த கல்வித்துறை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கு. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகளில் மட்டும்தான் இந்த நிபந்தனைகளா? தேசிய அளவில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் எப்படி தலைமை ஆசிரியர் நியமனம் இருக்கப்போ? இல்லை, எல்லா சட்டம் என்பது எல்லாத்துக்கும் ஒன்று தான். கட்டாய கல்வி சட்டம் என்ற தனியார் பள்ளிகளுக்கும் ஒன்று தான், அது தேசிய பள்ளிகளுக்கும் ஒன்று தான், அரசு பள்ளி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கும் ஒன்று தான். அந்த கட்டாய கல்வி சட்டத்தில் நிச்சயமாக 2011க்கு பிறகு அந்த சட்டம் அமுல்படுத்தியதற்கு பிறகு அதாவது ஆசிரியர் நியமனங்களுக்குத்தான் அது தகுதி தேர்வு தேவை என்பதை இருந்து பதவி உயர்வுக்கே தேவைன்னும் போது இப்போ ஏற்கனவே இப்போ நாலாம் கூட எடுத்துங்க, 2004 டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டில் வந்தேன். இப்போ நானும் தேர்வு முறையில் தான் வந்தேன். தகுதி தேர்வு எங்களுக்கு இருக்குதுன்னா எதுவும் சொல்லவும் இல்லை. திடீரென பதவி உயர்வுக்கு வரும்போது நீ தகுதி தேர்வு முடித்திருக்க வேண்டும் சொன்னால் அது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக தெரியல. அதுவும் சட்டத்தில் இல்லாத இந்த நடைமுறையால் ஒட்டுமொத்த இத்தனை ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ 4500 பேர் கொடுக்கணுன்னால அதில் 4500 பேர் ஓவர்டேக் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்த தகுதி தேர்வு முடித்தவங்களுக்கு கொடுத்துட முடியாது அரசு. ஏன்னா இவங்களுக்கு திடீரென ஏற்படும். அப்போ மீதி இருக்கிற நிலைமையும் அரசு உற்று நோக்கி அதற்காக இந்த உச்ச நீதிமன்றம் வரை சென்று அரசே சிறப்பு கவனம் செலுத்தி ஒரு 4-5 முறை நீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டு அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இப்போ கடைசியாக 16ஆம் தேதி இதுக்கு ஒரு முடிவு பெறும். அவங்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ எந்த மாதிரி நிர்வாக நடைமுறை இப்போ பள்ளிகளில் இருக்குது? அந்த தலைமை ஆசிரியர் பணியிடம் காலியாக இருக்குன்னா அந்த வேலையை யார் பார்க்குறாங்க? தலைமை ஆசிரியர் பணியிடம் காலியாக இருந்தால் நிச்சயமாக அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மூத்த ஆசிரியர் தான் அதோடைய பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டும், வேறு வழி இல்லை. அதுதான் இப்போ இது நடைமுறை. ஆசிரியர் வேலையை பார்க்க முடியாதுல்ல? நிச்சயமா. அதாவது ஆசிரியர்கள் எடுக்கிறதுலாம் சிரமம். அதாவது இப்போ தலைமை ஆசிரியர் பணியிடத்தை நிரப்புவதில் இந்த சிக்கலும் இருக்கிறது என்பதையும் நம்ம உணரணும். இப்போ அவங்கள பொறுத்தவரை கவர்மெண்ட் ஒரு எல்லாரும் கேட்குறாங்க பதவி உயர்வு போடவே இல்லைன்ட்டு டெட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அப்பவெண்ட்டில் வாதிரை வந்திருக்காங்க. நீதிமன்றத்தில் இந்த ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ ஒரு டெட்டு முடித்தவங்களை போடணுன்னு கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இத்தனை ஆசிரியர்கள் இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் நியாயமான ஒரு வழிமுறை பண்ணணும் அரசும் முயற்சிக்குது. அதனால் ஏற்படக்கூடிய காலதாமதம் தான். அவங்களுக்கு அரசு இப்போ இண்டிவிஜுவல் வாத்திரியில் கவுண்டிங்காக ஏதோ ஒரு 4500 பேருக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தா ப்ரொமோஷன் கொடுத்துட்டு போயிருக்கலாம், இதெல்லாம் தீர்த்திருக்கலாம். அது ஒரு பக்கம். அரசும் ஆசிரியர்களுடைய அந்த நியாயத்தின் தன்மையும் உணர்ந்து இதை எப்படியாவது நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே ஆசிரியர் பக்கங்கள் இருந்து இந்த நீதிமன்றத்தில் டெட்டு தேர்வு என்பது பதவி உயர்வுக்கு தேவையில்லை என்ற அடிப்படையில் தான் அரசு இது நியாயத்தின் பக்கம் நின்று உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறது. அதனால் ஏற்பட்டிருக்கிற அந்த காலதாமதம் விரைவில் நீதிமன்றம் அந்த பதவி உயர்வுலையும் எக்ஸாம் வச்சு நிரப்பணும் அப்படின்னு கொண்டு வருவதற்கான காரணம் அதுவும் தகுதி அடிப்படையில் வரட்டும் தலைமை ஆசிரியர்கள் அப்படின்ற நினைக்குதா நீதிமன்றம்? இல்லை, அப்படின்னா எல்லா துறைக்கும் அடுத்தடுத்த பதவி உயர்வுக்கு ஒரு தேர்வு வச்சு தான் ஆகணும். ஆசிரியர் துறை மட்டும் இல்லை, அரசில் ஆசிரியருக்கு மட்டும் இதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீதிமன்றத்துடைய பார்வை ஆசிரியர் பக்கம் ஒரு பதவி உயர்வுக்கு மட்டும் தேர்வு வைக்க வேண்டும் என்ற அந்த பார்வையே தவறு. எங்களை பொறுத்தவரை ஆசிரியர் தகுதி தேர்வு என்ற ஒரு தேர்வு முறையே நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ
அது அந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கான ஒரு பிஎட் முடிக்காமல் ஒரு வேற அதிகபட்சமான கல்வி தகுதிகள்லாம் இல்லாமல் சில ஆசிரியர்கள் வருவாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு பொறுத்தவரை இப்போ தகுதி தேர்வு தேவையில்லை என்பது தான் எங்களோட முடிவு. அப்பாயின்மெண்ட்டுக்கே தேவையில்லைன்னும் போது ப்ரொமோஷனுக்கு அது தேவையில்லை. ஒரு ப்ரொமோஷனுக்கும் தகுதி தேர்வை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆசிரியராக தகுதி பெற்று உள்ளே வந்து விட்டால் பல கோடி ரூபாய்களை இந்த அரசு செலவு செய்து ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சிகளை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறது. அதுதான் ஆசிரியர்களுக்கு தேவை. பயிற்சிகள் ஆண்டுதோறும் அப்டேட் ஆகணுன்ற அவசியம். ஆசிரியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் அன்றாடம் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவங்க அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கு பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் SCRTலாம் இருக்குது. பல கோடி ரூபாயில் செலவு பண்ணுறாங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட 15-20 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதை அப்டேட் பண்ணிக்கிட்டாலே போதும். மற்றபடி மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் பண்ணி தகுதி தேர்வு முடிச்சிட்டாலே பெஸ்ட்டு டீச்சர் அவங்க தான் அப்படின்ற சொல்கிற கருத்தே முதல்ல தவறு. தேர்வுக்கு படித்து ஆஜராயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது ஒன்றுமே அது மட்டுமே தகுதி கிடையாது. ஆசிரியர் என்பவர் வகுப்புறையை கையாளத்திலிருந்து மாணவர் ஒழுக்க நெறிமுறையை கையாளுறதுலேருந்து ஒட்டுமொத்த எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இருக்கணும். இது தேர்வு படித்து ஒரு 2-3 ரிப்பீட்டாக அப்படியே படித்து அடிச்சுட்டு வந்துடலாம். அவங்க பெஸ்ட்டு டீச்சர்னு எந்த கோணத்தில் சொல்கிறாங்கன்னு தெரில. அது கண்டிப்பாக பதவி உயர்வுக்கு தேவையில்லை என்றது தான் தமிழ்நாடு அரசு நிலைப்பாடும் ஒட்டுமொத்த ஆசிரியரோட நிலைப்பாடும். அது விரைவில் 4500 பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். கல்வித்துறை தயாராகத்தான் இப்போ கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. அதுக்கும் தயாராகத்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் இம்மிடியட்டா ப்ரொமோஷன் நடத்துறதுக்கு கல்வித்துறை அதிகாரிகள் தயாராகத்தான் இருக்காங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.